பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். திமுகவை பேசினா அண்ணாமலை கோவம் வருது. திமுகவோட கலைஞர் கருணாநிதியோட காயின் வெளியீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டணியில் இருக்கிற ராகுல் காந்தி அவங்கள எல்லாத்தையும் ஏன் கூப்பிடல, கூட்டணியில் இல்லாத கள்ளக்கூட்டணியில் இருக்கும் பாஜகவை ஏன் கூப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்கள் பொதுச் செயலாளர் முன் வச்சார். அதே மாதிரி ஸ்டாலின் என்ன சொன்னார், இது மத்திய அரசு நடத்துகிற ஃபங்க்ஷனு, மாநில அரசு நடத்துகிற ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா எனக்கு வந்து அழைப்பதில்லை, மாநில அரசு லோகோ போட்டு மாநில அரசு ஃபங்க்ஷன் தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னார். இதுதான் நடந்தது. இங்கே யாரும் பாஜகவின் தலைவரை பற்றியோ பாஜகவை பற்றியோ அண்ணாமலை பற்றியோல யாரும் கண்டுக்கவும் இல்லை, சீண்டவும் இல்லை, பேசவும் இல்லை, ஒரு ஆளாக மதிக்கவும் இல்லை. இது நடந்தப்போ அவரே உள்ளே வர்றார். அண்ணாமலை உள்ளே வந்து என்ன சொல்கிறாரு, அறிவுஜீவி, உலகத்தின் அரசியல் ஞானம் அனைத்தையும் தெரிந்தவர் என்ன சொல்கிறாரு, எம்ஜிஆரோட புகழ் இங்கே கும்மிடி பூண்டியோடு சுருக்கிட்டீங்க. இப்போ பாருங்கள், கருணாநிதிக்கு அங்கேருந்து கொண்டு வந்து ராஜ்நாத் சிங் வந்தங்காட்டிக்கு ஜார்க்கண்ட் பேப்பரில் வரும், காஷ்மீர் பேப்பரில் வரும், எம்ஜிஆரோட புகழ் வந்து இங்கேயே சுருக்கிட்டு இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறார். அண்ணாமலைக்கு நான் இந்த நேரத்தில் ஒரு பேர் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். நான் இந்த அண்ணாமலை மாதிரி கோவப்பட்டு இமோஷன் ஆகி பதன்னு பேசுகிறதுலாம் நமக்கு வராது. நிதானமாக அறிவுபூர்வமாக பகுத்தறிவோடையே சொல்கிறேன், அண்ணாமலை ஒரு அரசியல் கோமாளி. ஏன்னா இந்த காயின் ரிலீஸ் பண்ணது எதுக்குன்னு அவருக்கு புரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர். அவரை தெரியாத ஆட்களே கிடையாது. காஷ்மீர் என்ன, ஜார்க்கண்ட் என்ன, உலகம் முழுவதும், சிங்கப்பூர், மலேசியா, எந்த இடத்துல எடுத்தாலும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமானவர் இருக்காங்க. இவங்க என்னமோ வந்து எம்ஜிஆரை பற்றி இங்கே மத்திய அரசுலேருந்து ஒரு அமைச்சரை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்தி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அவரை பற்றி பேசினா உடனே எம்ஜிஆரை பற்றி இந்தியா பூரா போகும். அதுக்காக தான் காயின் ரிலீஸ் பண்ணி இருக்கிறாங்கங்கிறது அண்ணாமலையோட அறிவு கெட்டினது. அவ்வளோதான். உண்மையில் என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு மத்திய அரசுக்கு தான் பெருமை. எம்ஜிஆருக்கெல்லாம் இவங்க காயின் ரிலீஸ் பண்ணி ஒரு பெருமையெல்லாம் கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி உலகத்தின் உச்சத்தின் புகழ் பெற்ற ஒரு தலைவர், இன்றும் மக்கள் மனசில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர். அவருக்கு காயின் ரிலீஸ் பண்ணங்காட்டிக்கு பரவாயில்லையே, மத்திய அரசு எம்ஜிஆருக்கு காயின் ரிலீஸ் பண்ணி மத்திய அரசுக்கு தான் பெருமை. இதை முதல் அண்ணாமலை புரிஞ்சுக்கணும், நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். இது தெரியாமல் புரட்சி தலைவரோட புகழ் இங்கே கொண்டு போகிறோம் அங்கே போகிறோம். இதுக்கு பதில் சொன்னோம், அவ்வளோதான். இதுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் இதே தான் சொன்னார். அவர் சிஎம்மாக இருக்கிறப்பெல்லாம் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீங்க தம்பி. அது மட்டும் இல்லை, உங்கள் கட்சியில் யார் ஆட்சியிலையும் இல்லை, உங்கள் கட்சியில் தலைவர்களே இல்லை. நீங்கள் இன்றைக்கி உருவான கட்சியில் வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஆகி ஒரு ஹெட்டாக உட்காந்துருக்கிறீங்க. அவர் தனியாக புரட்சி தலைவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அவரே உருவாகி அந்த கட்சியில் அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சராக இருந்துட்டு போனாருன்னு சொன்னார். உடனே கோவம். இந்த அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு பதட்டம் வந்துடும் நினைக்கிறேன். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா போதும் உடனே பதட்டம் வந்துடும். எப்பவுமே பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய டாக்டர்ஸ்கிட்ட இல்லை நிறையா அறிவுபூர்வமாக பேசுகிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், என்றைக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கிற ஆள் என்றைக்குமே பதட்டமே படமாட்டான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கருத்தால் மோதக்கூடிய ஒரு தராதரம் இருக்கிற அறிவு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பான். எப்பயுமே அந்த பயம், ஐயோ நம்மளோட யாராவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, ஐயோ நம்மளை யாராவது பாயிண்ட் பண்ணால் உடனே நம்மளோட ஏதோ ஆயிருமோ இதாயிருமோன்னு பயப்படக்கூடியவங்களாக தான் பிதட்டுவாங்க, அப்படியே வளருவாங்க. அது மட்டும் இல்லை, கத்துவாங்க, ரிப்பீட் பண்ணுவாங்க. ஏன்னா எத்தனை தடவை பார்த்துருக்குறோம் மீடியாவில் ஒரே கேள்வியை திரும்ப நான் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டே இருப்பார். மீடியாவாக இருந்தாலும் சரி, நான் கமலாலயத்தில் கேள்விப்பட்டேன், அவர் அலுவலகத்தில் தூக்கி எறியறது என்ன வீசுறது என்ன, அவர்னால ஃபஸ்ட் அவரையே கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அவர் சுயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் கண்டபடி பேசுகிறார். அவர் வாயை அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் உண்மை. இது நான் சொல்லலை, நிறைய பேர் இது வரைக்கும் சொல்லிட்டாங்க, நீங்களும் விசாரிச்சுக்கோங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கி இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த அரசியல் கோமாளியாக இருக்கிற அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, தமிழ்நாட்டில், ஏன்னா இப்போ நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தான் தமிழக மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, ஒரு நாகரீக அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு பூமி, ஒரு நாடு. அங்கே அமித்ஷா மோடி பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது. இங்கே வந்து பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுப்போம், பெண்களுக்குனா மரியாதை கொடுப்போம். நம்ம நின்றுட்டுனா ஒரு பெரியவங்கிறத எந்திரிச்சு இடம் கொடுப்போம். அந்தளவு மரியாதையும் பக்குவமும் பண்பும் நாகரிகமும் நிறைந்த மண் தமிழக மண். அது நிறைந்த நாடு தமிழ்நாடு. இங்கே அரசியலும் அப்படித்தான் இருக்கிறது. நான் ஒரு எடுத்துக்காட்டு கேட்குறேன். இப்போ சப்போஸ் அண்ணாமலையோட அப்பா அரசியல் இருக்கார், சரியா? அண்ணாமலை அரசியல் இல்லை, அவங்க அப்பாவை இப்படி தரக்குறைவாக பேசினோம்னா அண்ணாமலை ஏற்றுப்பாரா? கேட்குறேன், கேள்வி முன் வைக்கிறேன். இல்லை அண்ணாமலையோட குழந்தைகளுக்கு பெரியவங்களை இப்படி தான் தரக்குறைவாக பேசணும்னு அண்ணாமலை சொல்லி கொடுத்து வளர்த்துவாரா?
நான் கேட்குறேன், நாங்கள் யாரும் அப்படி வளர்த்த மாட்டோம். பெரியவங்களுக்குனா மரியாதை கொடுக்கணும், ஒரு கருத்து சொன்னால் கருத்தால் பண்ணணும்னு நினைப்போம். அவங்க அப்பாவை திட்டினா அவருக்கு எப்படி இருக்கும்? அவர் ஒரு வேளை அரசியல் இருந்து அரசியல் இப்படி அவரை வந்து அநாகரிகமாக தரக்குறைவாக நாங்கள் திட்டினா அண்ணாமலைக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து அண்ணாமலைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறோம். எங்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி வந்து எடப்பாடியார் தலைமையில் இருக்கோம். நாகரிகமான அரசியல் பண்ணக்கூடியவங்க. அவரை ஒரு ஆளாகவே நாங்கள் மதிக்கிறது இல்லை. இப்போ கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா கொடும்பாவே அவருக்கு எரிக்கல. ஏன்னா அவர் ஒரு ஆளே கிடையாது. இங்கே வந்து நின்றுருந்தாரு. அண்ணே என்ன எடப்பாடி அண்ணே பாருங்கண்ணே அரவக்குறிச்சியில் அண்ணே எப்படியா ஜெயிக்க வைங்கண்ணே என்னமோ சொல்கிறாரு. கும்பிடு போடல அது போடல இப்படி வந்து நின்று எம்ஆர் விஜயபாஸ்கர் அண்ணங்கிட்ட அண்ணே கொஞ்சம் பார்த்துக்கண்ணே ஆமாண்ணே அண்ணே சுற்றிக்கிட்டே இருந்தார். இந்த பூனைக்குட்டி காலை சுற்றும்ல அந்த மாதிரி அண்ணே 2021 எப்படியா ஜெயிக்க வச்சிருங்கண்ணே அண்ணே அவர் சொன்னார். அந்த மாதிரி நல்ல கேமரா நல்லா படம் பிடிக்கும் பாருங்க, இப்படி தான் பிடிச்சிக்கோங்க, இப்படி தான் நின்று இருந்தார். அண்ணன் நின்று இருந்தார். இன்னைக்கு வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார், இவர் தான் அடுத்த நம்ம பிரதமர்னு சொல்கிற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு? அண்ணாமலை திருச்சி சூர்யா தான் உங்களை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தீங்க, என்ன கோல்மால் பண்ணீங்க, அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க, இங்கே கோயம்புத்தூர் எம்பியில் நிற்கிறப்ப எவ்வளோ காசு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இது இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், அண்ணாமலை பேசல நிறைய பொய் இருக்கு. 2019 தேர்தல் நடந்ததான், அதில் வந்து வாரணாசிக்கு வந்து மோடி வந்து அவர்கள் வந்து நாமினேஷன் பண்ணுறதுக்காக வந்து இங்கே எல்லா சிஎம்ஐ கூப்பிட்டாங்களா. அப்போ எடப்பாடியாரை கூப்பிட்டாரா. எடப்பாடியார் வந்து நான் வரல, அவர் வந்து தோற்று போகிற கேண்டிடேட், நான் எதுக்கு வரணும்னு சொன்னாராம். அதனால அப்போ இருந்தே அவருக்கு மனசில் ஒரு இதுவான். அதனால என்ன யார் கோமாளிங்க? நீங்கள் தான் கோமாளி. 2019 நீங்கள் கட்சியிலே சேரல, எனக்கு தெரிஞ்சு 2020 தான் சேர்ந்தீங்க. அப்படியே 2019 உங்களுக்கு அந்த உள்ள உணர்வு இருக்குன்னா, மானமுள்ள விவசாய மகன்னா சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு ஆளா இருந்தா 2022 வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாம 2021 தேர்தலில் எடப்பாடியார் பின்னாடி கையை கும்பிட்டு பல்லிழிச்சிட்டு நின்ன மானமுள்ள அண்ணாமலை எங்க போனார்? பதில் சொல்ல முடியுமா? சும்மா இன்னைக்கு என்னமோ வந்து பெரிய அப்படியே யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீங்க. பதில் சொல்லுங்க. இல்லை அதுக்கப்புறமா ஒரு மேடையில் எடப்பாடியார் உட்காந்து இருக்கும்போது வந்து ஐயோ நான் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் முதல்வர், இவ்வளோ ஒரு நல்ல அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் முதல்வர் இப்படி ஆட்சி பண்ணுறாரு, இப்படிப்பட்ட முதல்வரை பார்த்ததே இல்லைன்னு ஒரே மேடையில் உட்காந்து நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? சொன்னீங்களா இல்லையா அண்ணாமலை? சொன்னீங்க. அப்போ எங்கே போச்சு அந்த மனசுக்குள்ள கூட்டணியிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம்? மோடி எப்பா நீ பெரிய மோடியோட பக்தம், உயிர் நாடிலேயே மோடி இருக்குல்ல, நீ வச்சுக்கப்பா. மோடிக்கு இங்கே தமிழக மக்களை இடம் இல்லைன்ட்டாங்க, நீ வச்சுக்க உன்னோட பக்தி எல்லாம். அதுக்காக இங்கே வந்து உங்கள் பாஜகவோட தொண்டர்களை ஏமாற்றணும்னு முருடா விடுங்க, என்ன வேணால் விட்டுக்கோங்க, அது எங்களுக்கு கவலை கிடையாது. இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் பண்ணிக்கோங்க, கவலை கிடையாது. இங்கே வந்துட்டு அதனால தான் நான் வந்து கூட்டணியில், இதெல்லாம் யார் நம்புற மாதிரி இருக்குது? நான் சொல்கிறேன் 2024 எடப்பாடியார் கூட்டணி வேணா ஓடி போங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கெஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா கூட்டணி வரேன்னு? அப்பேற்பட்ட இப்படியே 2019 வரலங்கிற அவ்வளோ கோவம் இருக்கிறாள் தான் ஏன் கெஞ்சுறீங்க? நான் கேட்குறேன், ஏன் கெஞ்சுறீங்க? கெஞ்ச வேண்டாமே. சரி, அதையெல்லாம் தாண்டி இப்போ சப்போஸ் 2024 கடவுள் பண்ணி எடப்பாடியார் வேண்டான்ட்டார், கூட்டணி இருந்தால் நீங்கள் பல்லு இழிச்சிட்டு வந்து பின்னாடி தான் நின்று இருந்திருப்பீங்க அண்ணாமலை. உண்மை சொல்லுங்கள். இப்போ என்னமோ பெரிய எதுக்கு அப்படியே பெரிய ஒரு பொய் இது பொய் நம்பர் 1. இன்னொன்று நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 2வது பொய், கோ பேக் மோடி, பிளாக் பலூனில் மோடி, கருப்பு கொடை மோடி, இந்த மாதிரி திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. பண்ணிச்சா இல்லையா? பண்ணிகிட்டு இருந்த திமுக, தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க திமுக, அந்த திமுகவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்க்கு வேலை செய்கிறார் சுனில்னு ஒருத்தர். அவரை போய் நீங்கள் எதுக்கு ரகசியமாக 2 நாள் முன்னாடி லீலா பேலஸில் நைட்டில் போய் சந்திக்கிறீங்க? நீங்கள் தான் மோடி தான் உங்கள் ரத்தத்துலேயே இருக்கேன், மோடிக்காக மோடி வேட்புமனு தாக்கல் பண்ணுறக்கு ஒருத்தர் வரலன்னா ஒரு கூட்டணியே முறிக்கிறீங்களே, அவ கோபமாக இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு நீங்கள் போகிறீங்க? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலைனால்? அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, கருணாநிதி ஊழல், ஸ்டாலின் ஊழல், உதயநிதி ஊழல், இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அண்ணாமலை வந்து பெருசாக ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச மாதிரி புதுசாக அதையே சொல்கிறாரு, ரைட்டா? இதெல்லாம் ஊழல், அவங்க குடும்ப கட்சி, அதை எல்லாத்தையும் தாண்டி டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2, டிஎம்கே ஃபைல்ஸ் 3, அவங்களுக்கு இது இல்லை அது இல்லை, தமிழ்நாடே அழியுது, இப்படி குப்பை கிடங்கா போயிட்டு இருக்கு, அது இதுன்னு இவ்வளோ பேசுறீங்களா அண்ணாமலை? இத்தனை பேசுறீங்களா? அது இல்லாமல் மோடி எதிர்க்கிறாங்க, கோ பேக் மோடி, அதெல்லாம் பார்த்து இத்தனை வருத்தப்படுறீங்களா? இத்தனையும் தாண்டி வெக்கமே இல்லாமல் போய் கருணாநிதியோட காயின் ரிலீஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு எதுக்கு நிற்கிறீங்க? எதுக்கு நிற்கிறீங்க? அங்கே போய் சல்யூட், உதயநிதிக்கு ஒரு சல்யூட், ஸ்டாலினுக்கு ஒரு சல்யூட், அங்கே இருக்கிற திமுக காருக்குலாம் ஒரு சல்யூட். கேட்டால் நான் பயங்கரமாக திமுக. நான் சொல்கிறேன், இத்தனை போய் சொன்னதில் உண்மை ஒன்றே ஒன்று தான்.
ரத்தத்திலையும் சதையிலும் உயிர் நாடியிலும் திமுகங்கிற தீய சக்தி தமிழ்நாட்டை அழிச்சிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு கட்சி வேண்டான்னு நேருக்கு நேர் என்னைக்கும் இன்னைக்கும் எதிர்காலத்திலையும் எதிர்க்கிற ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான். அந்த கட்சியோட தலைவர் இன்னைக்கு எடப்பாடியார் அவர்கள் மட்டும்தான். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அண்ணாமலை மாதிரி இரட்டை வேடம் பண்றவங்களாம் நீங்க இப்பதான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிடிக்காதான் இவங்க ஊழலாம். அவங்க கேட்டால் என்ன பாரு, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன பயன்படுத்தார் தெரியுங்களா? ஸ்டேட்மெண்ட்ஷிப்ங்க. அரசியல் நாகரீகம் கருதி நாங்கள் போய் நின்னோம். யோ, தமிழ்நாட்டு மக்களை அழிக்கிறான்னு சொல்கிற நீ. அவங்க ரைட்டா? தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிற, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிற இளைஞர்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் திமுக தான் சொல்கிற. ஆனால் அரசியல் நாகரீகம் கருதி அப்போ போய் அங்கே போய் நீ நின்று காயின் வெளியிடும்போது அங்கே நின்று அப்போ வேலை வாய்ப்பு இளைஞருக்கு போனால் பரவாயில்லையா அண்ணாமலை? இது எல்லாமே பொய் 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 பொய். இப்போ 2 பொய் சொன்னேன், 3வது இன்னொரு பொய் சொல்கிறேன் கேளுங்க. தொண்டன், சேவகன், விவசாயியின் மகன் 10 ஆண்டுகளாக அப்படியே சுத்தமாக பச்சை இங்கில் கையெழுத்து போட்ட ஒருத்தராமா. விவசாயி மகன் இங்கே அண்ணாமலையே விவசாய நிலத்தை சைட்டு போட்டு வித்துட்டு இருக்கிறார். உண்மையே இல்லையா? செலக்கரிச்சல் விற்கலையா? புளிகுளத்தில் எத்தனை இடத்துல விற்கிறாரு அவரே. அவங்க ஒய்ஃப் பேரில் கம்பெனி வச்சு அவரே சைட்டு போட்டு விவசாய நிலத்தை சைட்டு போட்டு விற்கிறார். கேட்டால் விவசாயி மகங்கிறார். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா அண்ணாமலையினால்? அது மட்டும் இல்லை, க்ரஷர் நடத்துகிறாங்க. ஒரு க்ரஷர் இருந்தது 3 க்ரஷராக மாறிச்சு. ஸ்கூல் கட்டுறாங்க. இது இல்லாமல் திருச்சி சூர்யா சொல்கிறதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கு. அவர் நண்பர் என்னடா இத்தனை சொல்கிறாருன்னு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்கிறாரு, நான் வந்து தூய்மையானவன். அது அதிமுக இத்தனை பேர் இருந்தார், எல்லாரும் சொந்தமாக தொழில் தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே இருக்க அத்தனை பேருமே. அண்ணாமலை கேட்டதுக்கு என்ன சொன்னார்? ஓசியில் எப்படி நண்பர்கள் இருக்காங்களாமா, 6 லட்ச ரூபா அவர் வீட்டுக்கு ஒரு வாடகை கொடுக்குறாங்க, இன்னொரு 6 லட்ச ரூபா அவங்க பாதுகாப்புக்கு வரவங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்குறாங்க, 10 லட்ச ரூபா வாடகை. அந்த கியா காரு 40-50 லட்ச ரூபா காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஆரம்ப சம்பளம் 56,000, அலவன்ஸோட 72,000 ஏதோன்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு 10 வருஷத்தில் எப்படி இத்தனையை சேர்த்து இவ்வளோ பெரிய கியா காரு, இத்தனை பங்களா, இத்தனை செக்யூரிட்டி, இத்தனை காசு, இத்தனை பணம், இத்தனை எப்படி வந்துச்சு? இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? நண்பர்கள் கொடுத்தாங்க. நான் என்னப்பா அப்படி நண்பர்கள் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்கப்பா. என்ன அவ்வளோ நண்பர்கள் இருக்காங்களா? காசை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போல் கேட்குறப்போல பயங்கரமான நண்பர். அப்போ நீங்கள் எந்த ஒரு அரசு பதவியும் இல்லாமல் கவுன்சிலர் ஆகிற கூட துப்பு இல்லாமல் உங்களால் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுதுன்னா, நாளைக்கெல்லாம் நீங்கள் தெரியாதனமா ஒரே ஒரு எம்எல்ஏ ஏதோ கட்சி தயவுனால், அதுவும் சொந்தமாக முடியாது. ஏன்னா 30 வருஷமாக நீங்கள் ஆகலை, எங்கள் தயவில் தான் ஆனீங்க. ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்கன்னா எவ்வளோ சம்பாதிப்பீங்க? உங்களெல்லாம் வந்து கையில் பிடிக்கவே முடியாது. ஸோ பணம் எங்கேருந்து வந்தது? பணம் பணம் பணம். அண்ணாமலைக்கு பணம்னா காசு காசு காசு. இது மட்டும்தான் ஒரு நோக்கமே. அதுதான். இங்கே எம்பி எலெக்ஷனில் ஒரு வசூல் வேட்டார், அந்த பக்கம் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் ஒரு வசூல் வேட்டார். காசு காசு. இங்கே இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை காசு, எல்லார்கிட்ட தொடர்ந்து காசு தான் வாங்கிட்டு இருக்காங்க. இது அவங்க கட்சியே சொல்கிறாங்களே, அவங்க கட்சியில் இருக்கவங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வார் ரூம் வச்சு அவங்க கட்சியில் இருக்கவங்களே திட்டுறது அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அண்ணாமலை. ஒரு சுத்தமான கை, எந்த ஒரு இதில் அப்படின்னா சொல்லுங்க, வாங்க பேசலாம், நம்ம ஒத்தைக்கு பேசலாம். இதை நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன். தைரியம் இருந்தா, உண்மையான ஆண்மகனாக இருந்தா, திராணி இருந்தா ஒரு ஸ்டேஜ் போடுங்க, நான் வரேன். இது அன்னைக்கு நான் சொன்னது கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷன் அப்போ ஐ எம் வெயிட்டிங்னு சொன்னேன். நீங்கள் வரல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபங்க்ஷனுக்கு நான் வராது தெரிஞ்சுட்டு போய் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வரலன்னு புருடா விட்டுருந்தீங்க, பொய் சொல்லிட்டு இருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையாக சொல்கிறேன். உங்களை பற்றின உண்மை விவரங்களை எடுத்து புட்டு புட்டு வைக்கிறேன். நேருக்கு நேர் சொல்லுங்கள். நீங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் வாங்க, இல்லை எங்களை பற்றி சொல்லுங்கள், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோம். ஒரு மேடை போடுங்க, வாங்க பேசலாம். வரமாட்டார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பயம். அவர் ஒரு பேடி, அவர் ஒரு கோழை. அவரால் முன்னாடி வந்து சந்திக்கவே முடியாது. சந்திக்க திறமையான ஆளாக இருந்தால் இருப்பார். எங்கே பச்சவந்தி மாதிரி எங்கே தேவையோ அந்த மாதிரி மாறிப்பார். அப்போ 21 தேவைன்னா இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு ஒரு கும்பிடு, எடப்பாடி அண்ணனுக்கு ஒரு கும்பிடு, சுற்றி இருக்கவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு, எல்லாத்துக்கும் சால்வா அண்ணா 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 அண்ணான்னு சுற்றுவார். தேவையில்லைன்னா அதுக்கப்புறம் பெரிய அவர் அப்படியே வந்து இது பண்ண மாதிரி பண்ணுவார். இதுதான் அவரோட உண்மையான தம்பம். பண்பில்லாதவர். எந்த ஒரு இதுக்கும் ரவுடிகளை கூப்பிட்டு போஸ்டிங் போடுறோன்னு அவங்க கட்சிக்காரங்க தான் சொல்கிறாங்க. நம்மளாம் சொன்னோம். நீ வந்து ஐபிஎஸ் அதிகாரி. ஐபிஎஸ்னால் என்ன? ரவுடிகளை முடக்க வேண்டிய ஒரு பதவியில் இருக்க வேண்டிய ஒரு ஆள். அதையெல்லாம் விட்டு போட்டு ரவுடிகளை எல்லாத்தையும் கூப்பிட்டு நீங்கள் பதவி போட்டு உங்கள் கட்சியில் ரவுடிகள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதில் நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ நான் கடைசியாக சொல்கிறது ஊழலாட்சின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அதாவது அதிமுக வந்து ஊழலாட்சி, ஊழல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கடுமையாக பேசியிருக்காரு. அதே மேடையில் நான் பேசியிருக்காரு, நான் பார்த்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, ஊழலாட்சின்னு சொல்கிறேன். நீங்கள் 2021 கூட்டணி வைக்கும்போது தெரியலையா? இல்லை அத்தனை தேசிய விருது மத்திய அரசுலேருந்து கொடுக்கும்போது தெரியலையா? இல்லை
தமிழ்நாடு தான் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருக்குன்னு தொடர்ந்து 4 வருஷமா ரேங்கிங்கில் 4-5 வருஷமா எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தப்போ ரேங்கிங்கில் நம்பர் 1 ஸ்டேட்டாக வந்தது. அப்போ தெரியலையா? அப்போ எல்லாம் தெரியாத ஊழல் இப்போ 24 கூட்டணி இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஊழல் ஆட்சின்னு. சும்மா இப்போ 24 கூட்டணி இல்லை கெஞ்சி பார்த்தா வரல, இவங்களை எப்படியா எதிர்க்கணுங்கிறக்காக ஏதோ ஒரு பொய்யை சொல்லணுங்கிறக்காக ஊழல் ஆட்சி ஊழல் பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், பொதுவாக எல்லா ஆளுங்கட்சி தான் திட்டுவாங்க. அண்ணாமலைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. எதிர்கட்சியான அஇஅதிமுகவை திட்டிட்டு இருக்காரு. இப்போ ஆள்றது திமுக, அது அவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆட்சி பண்ணிட்டு இருக்கிற திமுகவை தான் நீங்கள் திட்டணும். எதுக்கு அண்ணா திமுகவை திட்டிட்டு இருக்கிறீங்க? இதிலிருந்து திமுகக்கும் அண்ணாமலைக்கும் என்ன கூட்டணிங்கிறது ஒவ்வொரு விதமாக வெளியே வந்துட்டுருக்கு. இதுவும் ஒரு விதமான விஷயம் தான். ஏன்னா இங்கே அதிமுகவை திட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதிமுக ஆளுங்கட்சியிலே இல்லை. அது மட்டும் இல்லை, ஊழலாட்சின்னு சொன்னீங்களே. இப்போ நான் சொல்கிறேன், 2014 இது எங்கள் பொதுச் செயலாளரும் சொன்னது, 2014 55 லட்சம் கோடி இருந்தது கடன். அதை 10 வருஷம் ஆட்சி முடிச்சு மோடி 2024 168 லட்சம் கோடி கடனாக உயர்த்தி இருக்கிறாங்க. நீங்கள் என்ன ஆட்சி பண்ணியிருக்காரு மோடி 10 வருஷமா? என்ன ஊழலற்ற ஆட்சி? அது மட்டும் இல்லை, இவங்க பெருசாக சொல்கிறாங்க மேம்பாலம் இது சரியில்லை அது சரியில்லை இது குறைவு அது குறைவுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. 2023 டிசம்பரில் சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு ஒரு சிலை கட்டுறாங்க மகாராஷ்டிராவில். மோடியே 2023 டிசம்பரில் போய் திறந்து வைக்கிறார். 2023 டிசம்பருக்கு இன்னைக்கு 24 டிசம்பர் வந்துருச்சா? வரல. இன்னும் 1 வருஷம் கூட ஆகல, பேஞ்ச மலைக்கு சிலையே சாஞ்சிருச்சு. இதுதான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஒர்க். என்னமோ அப்படியே மகாராஷ்டிராலேயும் மத்திய பிரதேசலையும் பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி அப்படியே இங்கே அதிமுக ஆட்சி செஞ்ச கடைக்கு தான் அழிஞ்சு போன மாதிரி. ஏப்பா அங்கே இருக்கிறவங்களே வேலை இல்லாமல் இங்கே தானப்பா வேலை செய்கிறாங்க. அண்ணாமலை, அங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இங்கே யார் போட்டு கொடுக்குறா? அங்கே வேலை என்ன இங்கேயே வராங்க? வரல. நீங்கள் பாஜக ஆட்சி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி மாதிரிலாம் சும்மா சொல்லாதீங்க. இந்த தடவை ஏதோ தப்பி தவறி ஜெயிச்சிட்டிங்க, அவ்வளோதான். இல்லைனா கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகிருக்காது. அதுவும் நீங்கள் சொந்தமாக கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல, அங்கே இங்கே தயவு வச்சு தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்க. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாலினை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லை, எலக்டோரல் பாண்ட் ஸ்கேம், இந்த ஸ்கேமில் 6000 கோடி ஊழல் யார் பண்ணா? இதை பற்றி என்னைக்காவது அண்ணாமலை பேசியிருக்காரா? பேச சொல்லுங்க. அடுத்த ப்ரெஸ் மீட் இந்த கேள்வி கேளுங்க. ஊழல் கட்சின்னு சொல்றீங்களே சார், நீங்க நல்லா கேளுங்க சார், என்ன வேணா கேள்வி கேளுங்க. எலக்டரல் பாண்ட் ஸ்கேம்ல 6000 கோடி பாஜக ஊழல் பண்ணதை பத்தி உங்களோட பதில் என்னன்னு கேளு. இது எல்லாத்துக்கும் பதில் இருக்குமான்னு இருக்காது. ஏன்னா அவர் 20000 புக் படிச்சிருக்காருங்க, அவருக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கணும். 20000 புக் படிக்கிற சாதாரண விஷயமா? எவ்வளோ பெரிய மேதாவி, எவ்வளோ புக் படிச்சிருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பதில் வச்சிருப்பார். இவர் இன்னைக்கு தரம் தாழ்ந்து தவறான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கும் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். 7.5% ஒரு ஒதுக்கீட்டில் இப்போ கூட ரூபிகான்னு ஒரு பொண்ணு கிருஷ்ணகிரியில் MMC மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கு, MBBS. அந்த பொண்ணு சொல்லுது 7.5% இல்லைன்னா எனக்கு கிடச்சிருக்காங்க. 2000 மாணவர்களுக்கு மேலே இது வரைக்கும் படிச்சிருக்காங்க. மேம்பாலங்கள் கட்டி கொடுத்துருக்குறாங்க, குடிமராமத்து பணிகள் கட்டி கொடுத்துருக்குறாங்க, புதிய மாவட்டங்கள் அவர் முதலமைச்சராக இருந்து எத்தனையோ ஒதுக்குனாங்க. கொரோனா சமயத்தில் அவ்வளோ நிதி நிலைமை பிரச்சனை இருந்தாலும் அதை கட்டுக்குள்ள கொண்டு சாப்பாடு இல்லாதவங்களுக்கெல்லாம் அம்மா உணவகத்தில் சாப்பாடு கொடுத்தாங்க. உடனடியாக அந்த வேக்சினேஷன் கொடுக்கறதுக்கு என்னென்ன தேவையோ பண்ணாங்க. சட்டம் ஒழுங்க கெட்டு போகாமல் உள்ள கொண்டு வந்தாங்க. கள்ளச்சாராய சாவு 4 வருஷமா 0 ஒண்ணுமே இல்லை. அந்த 4 வருஷம்னு சொல்லிட்டு மத்திய அரசோட மத்திய அரசு ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்கு. நான் பேசல, அதிமுக கட்சிக்காரன் எனக்கு எங்க பொதுச் செயலாளரை பிடிக்கும், எங்க கட்சியை பிடிக்கும், நான் பேசல. மத்திய அரசோட ரிப்போர்ட் வந்திருக்கு. 14 மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க, ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு, இந்த சட்டக்கல்லூரி கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, சிறந்த மாநில விருது அத்திக்கடவு அவினாஷ் திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். 2000 மினி கிளினிக் கொண்டு வந்திருக்கோம். பார்லிமெண்ட் முன்னாடி விவசாயிக்கு அத்தனை நாள் போராடினாங்க. மோடியும் சரி மத்திய அரசாங்கம் சரி ஒன்றுமே பண்ணல. ஆனால் இந்த டெல்டா விவசாயிகள் போய் அப்ரோச் பண்ணால் டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக உருவாக்கி காட்டுனது எடப்பாடியார் தான். இத்தனை பண்ணார் இவர். நீங்கள் இத்தனை பண்ண ஒருத்தரை யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு, அண்ணாமலையில் கட்சி தலைவர் கிடையாது, யூடியூப் இன்ஃப்ளூயன்சராக இருந்துக்கிட்டு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லாமல், ஒரே ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் 30 ஆண்டு காலமாக எம்எல்ஏ ஜெயிக்காம எங்க தயவோட கெஞ்சி 4 எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்பவும் போன தடவை 2014 நீங்க தனியாக பிஜேபி நின்னப்ப வாங்கின வாக்கு வங்கி விட கம்மியாக வாக்கு வாங்கிட்டு இப்பேற்பட்ட 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து சாதாரண ஆளாக இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு எம்எல்ஏ மந்திரியா இத்தனை செய்து கொடுத்துருக்கிற ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு என்ன துப்பு இருக்கு, திராணி இருக்கு அண்ணாமலை? நான் கேட்குறேன். ஒரே ஒரு செங்கல் நிறுத்தி வச்சிருப்பீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்காக? இது வரைக்கும் நீட் நீங்க கொண்டு வந்ததுக்கு அவர் 7.5% சொல்யூஷன் அவர் கொடுத்தாரு. நீங்க பிரச்சனையை தவிர ஏதாவது ஒரு விஷயம் தமிழக மக்களுக்கு பண்ணியிருப்பீங்களா?
பிஜேபி மண்ணில் அண்ணாமலை தலைவராகி 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் ரெனியூவல் பீரியட் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் ஏதாவது பண்ணியிருக்காரா? ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக கிடையாது. இவ்வளோ பண்ணியுமே வந்து எடப்பாடியாரை தரக்குறைவாக பேசுகிறாருன்னா ஒன்று அண்ணாமலை அடிப்படை அரசியல் அறிவில்லாத கோமாளியாக இருக்கணும், இல்லைன்னா மனநலம் குன்றியவராக இருக்கணும். இதில் எந்த ஆள் அவருங்கிறது அவர் தான் முடிவு பண்ணிக்கணும். இது இப்படிலாம் சொன்னோம்னா இவங்களுக்கு புரியும். ஆனால் இவங்க பாஸ் 2 பேர் இருக்காங்க மேலே, மோடி அமித்ஷா, அவங்களுக்கு புரியாது. அவங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். आप बोल रहे हैं ना आपका नेता अन्नामलई, वो नेता नहीं है, पक्का जोकर है, उसको कुछ नहीं पता है इधर तमिलनाडु में क्या चीज हो रहा है, ग्राउंड में पीपल क्या फील कर रहा है, वो सब कुछ नहीं पता है, सिर्फ बकवास बात करता है, एल्डर्स को रेस्पेक्ट नहीं करता है, कुछ भी बात करता है. मेरे को लग रहा है उसको कुछ प्रॉब्लम है दिमाग में, इसलिए ऐसे बात कर रहा है. जाके माइक, शायद माइक मिल रहा है मतलब हो गया, पक 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 करता है, कुछ डेटा नहीं है, कुछ ग्राउंड रियलिटी नहीं है, कुछ भी बकवास करते, कुछ भी बात करते. पहले भी बीजेपी इधर नहीं था, तमिलनाडु में बीजेपी नहीं था पहले भी, अभी भी नहीं है. अन्नामलई चेरी इन द आइस केक, इधर आके इतना बकवास करके, हाँ मैं बोल रहा हूँ, मैं चैलेंज कर रहा हूँ मोदी जी और अमित शाह जी, आपको चैलेंज कर रहा हूँ, आप कभी भी तमिलनाडु क्षेत्र से कभी भी आप जीत नहीं सकते. ये तमिलनाडु क्षेत्र द्राविड़ का क्षेत्र है, इधर तमिलनाडु को लोग को सबको पता है बीजेपी का इंटेंशन क्या है और अन्नामलई का इंटेंशन क्या है. आप बोल दीजिए, आपका जोकर नेता नहीं है, आपका जोकर को बोल दीजिए चुपचाप बैठना चाहिए. इधर तमिलनाडु का अंदर आके एल्डर्स को ऐसे नहीं बात करना है, चुपचाप होना चाहिए. ये हम बोल रहा हूँ. மோடிஜி அமித்ஷாஜி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு தமிழில் சொன்னால் புரியாது, ஹிந்தியில் சொன்னால் தான் புரியும். அண்ணாமலை பெரிய லீடர் நீங்கள் நினச்சிட்டு டெல்லியில் உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்கள் தப்பு. அவர் ஒரு அரசியல் கோமாளி. அவர் இங்கே வந்து அவருக்கு ஒரு பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், என்ன தேவை, மக்களோட மனநிலை என்னன்னு ஒன்றும் தெரியாது. பிஜேபி முதலே தமிழ்நாட்டில் இல்லை, யார் தயவு இல்லைன்னா நீங்கள் ஜெயிக்க முடியாது. இப்போ அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் இந்த கேக் மேலே செரி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்னும் சுத்தமாக தயவு இல்லாமல் தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஒழுங்காக வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க உங்கள் அண்ணாமலையை, எங்களுக்கும் பேச தெரியும், கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு சொல்லி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இதை கேள்வி இருந்தால் கேளு. எடப்பாடி குறித்து தாங்கள் தெரிவித்த கருத்தை ஒருபோதும் நான் வந்து வாபஸ் வாங்க மாட்டேன், என்னுடைய கருத்து வந்து நிலையானது தான். ஆமாம், அவர் பெரிய அண்ணாமலை இதே மாதிரி தான் எலெக்ஷனும் சொன்னார். கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாதவர், பொய் சொல்கிறதுக்கு கூச்சமே படாமல் வைக்கப்படுறது. எங்கள் அப்பா மூலமாக கோட்டா சீட்டு மூலமாக தான் நான் வந்தேன்னாரு. எங்கள் அப்பா இறந்தது அப்போது நான் 17 வயசு எனக்கு இருக்கும்போது, 18 வயசில் தான் வந்து நான் பிஇ சேர முடியும். அதை கேட்டதுக்கு என்ன சொன்னார்? நான் சொன்னது நான் வாபஸ் வாங்க மாட்டேன். இதில் பெரிய கௌரவமா? பொய்யை சொல்லிட்டு நான் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொன்னால் பெரிய கௌரவமா? அது என்ன காமிக்குதுன்னா அவரோட பண்பை காமிக்குது. அவருக்கு தலைகணம் ரொம்ப அதிகங்க, ரொம்ப அகந்தை. நேற்று பேசினாரு மேடையில், அகந்தை, தலைகணம், திமிர், இது 3க்கும் பெயர் போனவர் அண்ணாமலை தான். ஏதோ ஒன்று தப்பு பண்ணால் நம்ம என்ன நினைப்போம், ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேங்க, ஆமாம் நான் கூட தவறுதெல்லாம் நினச்சிட்டேன், ஆமாம் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு இருக்கிற வந்து அரசியலுக்கே லாய்க்குள்ள ஒரு ஆள். அப்புறம் திருப்ப வாங்க மாட்டேங்கிறாருன்னா அவர் அவ்வளோதான், அவரோட புத்தியும் தராதரமும் எண்ணமும் அவ்வளோதான். படித்ததும் விடிய பால் கறந்து, அதுக்கப்புறம் மம்முட்டி பிடிச்ச கை வந்து இன்னைக்கு காப்பு பிடிச்சிருக்கு, இருக்கும், யார்ட்டையும் சாரி கேட்கறது மாதிரி பண்ண மாட்டேன். அதாவதுங்க, தமிழக மக்கள் எல்லாருக்கும் நான் ஒரு வேண்டுகோள், யாரெல்லாம் வந்து நான் பாவம், நான் கஷ்டப்பட்டேன், இப்படிப்பட்டேன், அப்படிப்பட்டேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள நல்லா கவனிச்சு பாருங்க. இவர் வந்து விடிய படித்தாராமா. நாங்களாம் என்ன டெய்லி நைட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையிலேருந்து சும்மா போயிட்டு வந்தால் மார்க் எடுத்தோம். உலகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரா? இல்லை இந்தியா தமிழகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரா? மற்றவங்களாம் விடி படிக்கல. இன்னைக்கு நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறப்ப எத்தனையோ மாணவர்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலைக்கு 78 ஏக்கர் பண்ணையார் மாதிரி அவ்வளோ பெரிய நிலம் இருந்தது. அப்பா அம்மா இத்தனை சொத்து பத்து இருந்து உட்காந்து ஜாலியாக எஸ்ஆர்வி ஸ்கூலில் படித்தார். அங்கே எவ்வளோ ஃபீஸ்ன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபீஸ் கட்டுறளவு தகுதியுள்ள ஒரு குடும்பமாக அப்பர் மிடில் கிளாஸாவது இருந்தால் மட்டும்தான் போக முடியும். என்னமோ ஒரு எப்போ பாரு நான் கஷ்டப்பட்ட மம்முட்டி, எத்தனை நாள் மம்முட்டி பிடிச்சேன். நான் சொல்கிறேன், சேலஞ்ச் அக்செப்டடான்னு கேளுங்க. 1 ஏக்கர் நிலம் நான் வர சொல்லுங்க, மம்முட்டி பிடிச்சி அவர் என்ன வேலை செய்கிறான்னு பார்த்துருவோம். சும்மா வாயில் மம்முட்டி பிடிச்ச அது பிடிச்ச இது பிடிச்சலாம் சொல்லலாம். இதெல்லாம் எதுக்குன்னா நான் பாவம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தேன் அப்படி. எப்பா நீ வந்து படிக்க வைக்கிறதுக்கு அப்பா அம்மா இருந்து படித்து நல்ல சம்பளம் கிடச்சி ஐபிஎஸ்லேருந்து அதுக்கப்புறம் நீ வந்திருக்க, ரைட்டா? காசு பணமெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கி விடிய எல்லாரும் தான் படிச்சுட்டு இருக்காங்க.
நீ வந்து நான் பாவான்னு காமிக்கிறதுக்காக பொய்யா சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், உங்கள் ஸ்டோரியில் ஒரு ஸ்டோரியே இல்லை. இந்த மாதிரி 100 கதைகளில் 1000 கதைகள் உண்மை கதைகள் இருக்குது. உண்மையாலுமே கஷ்டப்பட்டவங்க. ஒரு புரோட்டா மாஸ்டரோட பொண்ணு கலெக்டர் ஆயிருக்கு, அது உண்மை. அதை நீங்கள் பாராட்டணும். இங்கே ஒன்றுமே இல்லாமல் சும்மா நான் பாவம் மம்முட்டி பிடிச்சி அதை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி தான் பண்ணணும். மம்முட்டி பிடிச்சிட்டு விவசாயம் தான் பார்க்கணும். யார் ஒரு ஜெயிச்சிட முடியுமா? நான் சொல்கிறேன், சேலஞ்ச் பண்ணுறேன், ஜெயிக்க சொல்லுங்க. இன்றைக்கி என்னமோ வந்து அவர் வந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச மாதிரி அப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஜெயிச்சிருக்கு? சிபி ராதாகிருஷ்ணன் வாங்கின ஓட்டு கூட வாங்கலை. என் மக்கள் யாத்திரை இது அது இத்தனை கோல்மால் பண்ணி இத்தனை பண்ணி காசு பணம் 150 கோடி செலவு பண்ணி இத்தனை வசூல் பண்ணி அதோட 1/2% கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்காரு. என்ன பேசுகிறாரு? இப்போ எடப்பாடியார் அவர் விமர்சனம் பண்ணி அதை வந்து இப்போ அவர் கையில் தூக்கிக்கிற காரணம் எதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ணாமலை இஸ் அன் அட்டென்ஷன் சீக்கர். இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இருக்கும், சின்ன குழந்தைங்க, 2 வயசு 3 வயசு குழந்தைங்க. பெரியவங்களாம் ஏதோ முக்கியமாக சீரியஸாக பேசிகிட்டு இருந்தால் அவங்கள கவனிக்கலான்னு என்ன பண்ணுன்னா உடனே ஏதோ தூக்கி வீசும், இல்லைன்னா கீழே விழுந்துட்டு கையை காலாட்டிட்டு அழுகும், இல்லைனா பேன்னு கத்தும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஓகே ஒன்றும் பண்ணாத, இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அதான் சரி அண்ணாமலை ஓகே ரைட் ஓகே ஒன்றும் பண்ணாத, சரி நீ இருக்கிறது எங்களுக்கு தெரியுது, நீ இரு அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா அவருக்கு அட்ரஸ் இல்லைங்க. இப்போ இன்னைக்கு மீடியாவில் அவரை பற்றி பேசலை, என்ன பண்ணுவார் அவர்? காலையில் ஆனால் அவருக்கு பைத்தியம் முடிச்சிருது. காலையில் ஆனால் இப்போ அடுத்த ஃபியூச்சர் என்னன்னு தெரியல. இப்போ வந்து அடுத்து ரெனியூ பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அது ஒரு சைடு போயிட்டு இருக்குது. 3 மாதம் லண்டன் போகிறாரு. கொள்ளையடிச்ச பணத்தெல்லாம் எங்கே இன்வெஸ்ட் பண்ண என்னன்னு பிளான் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவர் வெளியில் ஒன்று சொல்லுவார், படிக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை, ரைட்டுங்களா? வேணா எடுத்து கேஸ் போட முடிஞ்சால் போட சொல்லுங்கள், ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன், ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவார், நம்ம போயிட்டா 3 மாதம் மக்கள் மறந்துடுவாங்க, போகிறக்குள்ளே ஏதாவது பெரிய குண்டா போட்டு ஏதாவது கான்ட்ரவர்சியாக பேசுவான். இது முதல் தடவை இல்லை. அறிஞர் அண்ணாவை பற்றி பேசுறதுக்கு அண்ணாமலை தகுதி இருக்கா? அறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், புரட்சி தலைவி அம்மாவை பற்றி பேசினார், இன்னைக்கு எடப்பாடியாரை பற்றி பேசுறாரு. பிரஸ் மீடியா உங்களை எத்தனை பேர் எப்படி பேசியிருக்காரு? எத்தனை பேர் மீடியா ஊடகத்துறை சார்ந்தவங்ககிட்ட நீ எந்த இது, நீ என்ன, அது என்ன கேள்வி, இதை போய் படிச்சுட்டோம், அதை பண்ணிட்டா என்ன இவர் வச்சு ஆளா? நான் கேட்குறேன், யாருப்பா நீ? 4 வருஷம் முன்னாடி அட்ரஸே இல்லாத ஆளு இன்னைக்கு வந்துட்டு என்னமோ ஒரு 4 யூடியூப் சேனல் ஒரு மாதம் 50 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு உன்னை போடுறாங்க அப்படிங்கிறக்கா நீ உடனே பெரிய ஆள் நினச்சிட்டு இப்படிலாம் பேசினா எப்படி? அதனால் அவர் ஒரு அட்டென்ஷன் சீக்கர். அவருக்கு வந்து ஒரு 10 நாள் மீடியா இல்லைன்னா சாப்பாடு ஜீரணமாகாது, படுத்தா தூக்கம் வராது, அதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டே தான் இருப்பார். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி பேசுகிறாரு. பொதுவாக எதிர்கட்சி இருக்கிற தலைவர்கள் அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் உட்பட அவங்களுடைய லீடர் உட்பட எல்லாருமே தொடர்ந்து ஏடிஎம்கேவோட லீடர்ஸை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இவரும் ஸ்டேஜில் பேசியிருக்காரு. அதாவதுங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி இவங்க 2 பேர்த்த பயன்படுத்தாமல் யாருமே அரசியல் பண்ண முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் இது எங்கள் பொதுச் செயலாளர் அவர்களும் சொல்லியிருக்காரு. இதுக்கு எடுத்துக்காட்டு தான் அது. அவங்க இவ்வளோ பேசுகிறாங்கள, அதையெல்லாம் ஃபோட்டோவெல்லாம் எடுத்துகிட்டு தைரியம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள வர சொல்லுங்கள். அவங்க என்ன, அவர் சர்வாக்கர் இருக்கார், அவங்க ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க, அவங்க தலைவர்கள்லாம் இருக்காங்களே, வந்து போட்டு அவங்க ஃபோட்டோ போட்டு இங்கே ஓட்டு கேட்க சொல்லுங்கள், எத்தனை பேர் ஓட்டு போடுறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா புரட்சி தலைவராக இருந்தாலும் புரட்சி தலைவராக இருந்தாலும் இப்போ நான் சொன்னேன்ல, மடிக்கணினியாக இருக்கட்டும், இது சின்ன சின்ன திட்டங்களாக இருக்கட்டும், தேவையான திட்டங்களாக கொடுத்து மக்களோட மனதை டச் பண்ணியிருக்கிறாங்க. அந்தளவு அவங்களுக்கு டீப்பாக போயிருக்காங்க. அவங்க பேர் சொல்லாமல் இன்றைக்கி யாருமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. இப்போ புதுசாக வந்து எல்லா கட்சியும் அவங்க பேர் சொல்லாமல் யாருமே இல்லையே. பெரியார் இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அவங்க எல்லாமே அந்த வழியில் இருக்கும்போது அந்த புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே லீடர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணுறது, அந்த கரிஸ்மேட்டிக் ஃபேஸ் கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் இழுக்க பார்க்குறாங்களா? நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, முடிஞ்சால் பிஜேபியில் இருக்க கேடர்ஸை அவங்களை காப்பாற்றிக்க சொல்லுங்கள், சரிங்களா? எங்களோட கேடர்ஸை ஒருத்தர் கூட அவங்க எடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது திராவிட மண், புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டு புரட்சி தலைவரால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கி எடப்பாடியார் தலைமையில் நாங்கள் எல்லோரும் சிங்கம் மாதிரி இருக்கோம். அதனால் எங்களிலேருந்து ஒரு ஒரு சின்ன இழையை கூட அவங்களால எடுக்க முடியாது. 2026, ஏன்னா 2024 தேர்தல் ராகுலா மோடியாங்கிற தேர்தல், 2026 தேர்தல் எடப்பாடியாரா ஸ்டாலினாங்கிற தேர்தல், அதிமுகவா திமுகங்கிற தேர்தல். ஒரு ஓட்டு வேற எந்த கூட்டணிக்கு போட்டாலும் கிணத்துல போடுற ஓட்டு தான் வீணுங்கிறது தமிழக மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலேயும் ஸ்டாலின் பொம்மை முதல்வராக வந்து எதுவுமே பண்ண முடியாமல் எப்படி இருக்கார்? அது குடும்ப ஆட்சியே. உதயநிதி எந்த கேப்பபிலிட்டி இல்லாமல், எந்த கெப்பாசிட்டி இல்லாமல் ஸ்டாலின் பையங்கனால் மந்திரியாக உட்காந்து என்ன பண்ணுறான்னு தமிழக மக்களுக்கு தெரியும். நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க. எல்லா ஓட்டும் அதிமுக தான் போடுவாங்க. ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி நல்லா பண்ணான்னு இன்னைக்கு போனாலும் மக்கள் சொல்கிறாங்க. 20,000 புத்தகம் படித்தவர் மேற்கொண்டு 3 மாதம் படிக்க போகிறாரு அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது? எப்படி பார்க்குறது? 20,000 புத்தகம் 3 மாதம் கழிச்சு வந்து 25,000 சொல்லுவார். நம்ம கை தட்டி சூப்பர்ண்ணா, நல்லா படிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள், அப்படி தான் சொல்ல முடியும். ஆமாங்க, இப்போது லண்டனுக்கு எதுக்கு போகிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச தகவல் தான் நான் சொல்ல முடியும்.
இப்போ வந்து இவர் திடீர்னு இப்போ போய் 3 மாதம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் போகல, சரிங்களா? அது வந்து முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான ஒரு காரணம், ஒரு பிம்பம், அவ்வளோதான். இப்போ கோயம்புத்தூர் எம்பி எலெக்ஷனில் வசூல் பண்ணது எண் மக்கள் யாத்திரையில் வசூல் பண்ணது, மற்ற இடத்துல வசூல் பண்ண காசில் எங்கே போய் முதலீடு பண்ணுவீங்க? இதுக்கான வேலையை தான் பண்ணுறாங்க. சைட் போடுறாங்க, க்ரஷர் நடத்துகிறாங்க, லண்டன் போகிறாங்க. திருச்சி சூர்யா நண்பர் சொன்னார், பார்த்தேன், எத்தனையோ நாட்டில் ஆஃபீஸே ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர்டு கம்பெனியே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், 10 வருஷம் ஒன்றுமே இல்லாத ஆள், மம்முட்டி பிடிக்கிறாள், பால் கறக்கிறாள், நைட்டெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாள், ஒன்றும் முடியாத ஆள், 10 வருஷம் வெறும் 56,000 72,000 சம்பளம் தான் ஐபிஎஸ், அந்த சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி இவ்வளோ காசு வந்துச்சு, இது வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, போய் இது முதலீடு பண்ணுறாரு, இத்தனை தொழிலெலாம் பண்ணுறாங்க, எங்கிருந்து வருது? ஏதோ ஒரு மரம், அந்த மரம் எங்கே இருக்குன்னு கேளுங்க, நானும் கொஞ்சம் உலுக்கி பேக்கெட் நெருப்பிக்கிறேன். அப்படி நல்ல ஒரு மரம் இருக்குது, நம்மளும் யூஸ் பண்ணி, நம்ம எல்லாருமே போகலான்னா, அவர் மட்டும் என்ன, எல்லாருமே கஷ்டப்படுது, ஆளுக்கு கொஞ்சம் உலுக்கி எடுத்துக்கலாம். பண்ணையாருங்கிறீங்க, 20 ஏக்கர் சொத்து வச்சிருக்கிறாரு, அது ரெவன்யூ வர போயிருங்க. அதாங்க வரும், ஆனால் இவ்வளோ வருமா? நன்றி. அண்ணா இதுக்கு முன்னாடியே நிறைய டைம் போயிட்டு வந்தாங்கண்ணா. இதுக்கு முன்னாடி போயிட்டு வந்ததில் எத்தனை வேலை வாய்ப்பு, டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்டைரக்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லுவாங்க. டைரெக்டாக இது நாள் வரைக்கும் எத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கிறாங்க, எத்தனை இண்டஸ்ட்ரி வந்திருக்கு, எத்தனை முதலீடு வந்து பேப்பர் போயிட்டு வந்து பேப்பரில் சொல்லலாம். அவர் எதுக்காக போகிறாங்கிற பர்சனல் ரீசனுக்குள்ள நான் தலையிட விரும்பல, அது வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இத்தனை முதலீடு, அந்த முதலீடு இங்கே வந்திருக்கா, வேலை வாய்ப்பு உருவாயிருக்கா, இதுக்கு முன்னாடி போன முதலீடு என்னாச்சு, இதுக்கெல்லாம் முதல் பதில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட் ஏற சொல்லுங்கள். இல்லைனா போயிட்டு வர அரசாங்க பணம் தான் வீண், பிரயோஜனம் இல்லை. ஒரு மாதம் அந்த மாதிரி தொழில் ரீதியான முதலீடு இருக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ தமிழக மக்கள் இந்த ஒரு மாதத்துக்கு இந்த முதல்வர் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. முதல்வர் இங்கே இருந்தாலே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவர் போனார்னா ஒரு வித்தியாசம் தெரியாது. அவர் காலையில் இருந்துச்சு 4 அறிக்கை ஏதாவது சொல்கிறது கையெழுத்து போட்டு விடாமல் இருந்தால் நாங்கள் நிம்மதியாக தமிழக மக்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்குவாங்க, சந்தோஷமாக போயிட்டு வரட்டும். நன்றி, தேங்க்யூ.